இதுதான் கண்ணாமூச்சி என்றும் ஆடும் பட்டாம்பூச்சி கட்டாயம் என் காதல் ஆட்சி கூடும் பத்தென்றல் சாட்சியில் வந்து வந்து போறா காஃபி போட்டு கொண்டு போகணும். மாமா கிட்ட நீ தப்பா என்கிட்ட பேசுறத பத்தி சொல்லணும். அப்பா மனசு மாறிட்டாங்கிறத மாமா கிட்ட சொல்லணும். மாமா மட்டும் இதை கேள்விப்பட்டாங்க கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. ஐயோ எனக்கு கையும் ஓடல காலம் ஓடல. சீக்கிரமா காஃபியை ரெடி பண்ணணும். மாமா கிட்ட போய் சொல்லியே ஆகணும். இந்த பால் வேற சீக்கிரம் காஞ்சே தொலைய மாட்டேங்குது. சீக்கிரம் காய் பாலே. நான் என் மாமா போய் பார்க்கணும்ல. சீக்கிரம் பாலே பாலே ப்ளீஸ் ப்ளீஸ் சீக்கிரமா பொங்கிடு. மற்ற நேரத்துல தான் சீக்கிரம் பொங்குறல. இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் பொங்கிடு ப்ளீஸ். எனக்காக நான் சீக்கிரமா போய் என் மாமா பார்க்கணும்ல. அது சரி என்னாச்சு துளசிக்கு? துளசி தனியா பால் கிட்ட பேசிட்டு இருக்கா. நல்லா தானே இருந்தா நேத்து வரைக்கும். துளசி மச்சக்கா வந்துட்டீங்களா? நானா வந்துட்டேம்மா. துளசி நல்லா இருக்கல்ல? உன் உடம்புக்குலாம் எதுவும் இல்லையே. ஏன்க்கா அப்படி கேக்குறீங்க? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் உடம்புக்குலாம் எதுவும் இல்லையே, ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்ல துளசி, நான் உள்ள வரும்போது நீ பால் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தியே சீக்கிரம் பொங்கிடு பாலேன்னு. பால் கிட்ட உன்னை நீ ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதான் உனக்கு ஏதோ ஆயிடுச்சோன்னு. அக்கா போங்கக்கா, நான் மாமாக்கு காஃபி கொடுக்கணும்ல. அதான் பால் வேற சீக்கிரம் காயிலையா, அதான் சொன்னேன் பால் பாலே ப்ளீஸ் சீக்கிரமா பொங்கிடுன்னு. நீங்க என்னடானா என்ன பைத்தியம்னு நினைச்சிட்டீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படிதான் நினைச்சேன். இப்ப நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் காதல் பைத்தியம்னு தெரிஞ்சுக்கிட்டேன். போங்கக்கா, நீங்க ரொம்ப தான் கிண்டல் பண்றீங்க. போங்க. அக்கா டிஃபனுக்கு சட்னி சாம்பார்லாம் வச்சுட்டேன். இட்லியும் தோசையும் நீங்க ஊத்திக்கோங்க. எனக்கு நேரம் இல்ல. நான் மாமாக்கு காஃபி கொண்டு போறேன். காஃபி கொண்டு போய் கொடுத்துட்டு கொஞ்சம் லேட்டா தான்க்கா வருவேன். அதனால சொல்றேன் கோச்சிக்காதீங்கக்கா. சேச்சா நான் கோச்சிக்கலாம்ல, நான் செய்யறேன். ஆமா என்ன காலையிலேயே உங்க மாமாவை பார்க்க போகணும்னு இவ்வளவு குதிக்கிறேன். அதுவும் லேட்டா தான் வருவேன்னு சொல்றேன். என்ன துளசி காலையிலே ரொமான்ஸ் நடக்க போகுதோ? ஆமாச்சி அக்கா, அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் மாமா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அது பேசுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும்ல, அதுக்குதான் அப்படி சொன்னேன். நீங்க என்னடானா அக்கா நீங்க வர வர சரியில்லை பாத்துக்கோங்க. இருங்க இருங்க மாமாவை பார்த்தேன்னா சொல்றேன். அக்கா வர வர சரியில்லை, மாமா கொஞ்சம் அக்காவை என்னன்னு கவனிங்கன்னு சொல்றேன். உங்க மாமா தானே, உங்க மாமாக்கு வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கு நேரம் கரெக்டா இருக்கு. இதுல அவர் என்ன வேற கவனிப்பாரா? அது சரி, நீ சொன்னாவது கவனிக்கிறாரான்னு பாப்போம். சரி சரி, எங்க மாமா என்ன கவனிக்கிறதுலாம் இருக்கட்டும், நீ போய் உங்க மாமாவை கவனி. அங்க பாரு பால் பொங்கிடுச்சு பாரு. ஆமா பால் பொங்கிடுச்சு. காஃபியை போட்டு சீக்கிரமா எடுத்துக்கிட்டு மாமா ரூமுக்கு போகணும். எதுக்கு இந்த அவசரம்? ஆனா என்னைக்கும் இல்லாம துளசி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. துளசி நீ எப்பவும் இதே போல இரு. இந்த மாதிரி பார்க்கதான் எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சரிங்கக்கா, நான் மாமாக்கு போய் காஃபியை கொடுத்துட்டு மாமா கிட்ட பேசிட்டு வரேன். நீங்க டிஃபன் வேலையை பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன். சரி துளசி, இன்னும் நேரம் இருக்குல்ல. நான் பாத்திரம்லாம் பின்னாடி பக்கம் இருக்கு, அதெல்லாம் கழுவிட்டு அப்புறமா வந்து டிஃபன் ஊற்றி வைக்கிறேன். சரியா? சரிங்கக்கா, ஆனா டைமுக்கு பண்ணிடுங்க. கண்டிப்பா துளசி, நான் கண்டிப்பா பண்ணிடுறேன். நீ காஃபி கொண்டு போ, நானும் வேலை இருக்கு பின்னாடி போறேன். என் மருமக எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காளே. என்ன விசேஷம் தெரியல, என்னமோ விஷயம் போல இருக்கு. அத சூர்யா கிட்ட சொல்லதுக்காக இவ்வளவு தவிக்கிறா. இரு மருமகளே, இப்ப பாரு, இது வரைக்கும் மாமியார் கொடுமையை தானே பார்த்திருப்பேன். இப்ப முறையா மாமியாரோட விளையாட்ட பார்க்க போறேன். இந்த மாமியார் இப்ப என்கிட்ட விளையாடுறத நீ பார்க்க போற. நான் விளையாடுற விளையாட்டுல நீயும் சரி உன் மாமா சூர்யாவும் சரி ரெண்டு பேரும் காதலிக்கிட்ட வந்து ஐயோ அம்மா அத்தானு என் காலில் விழுந்து எங்க ரெண்டு பேரும் எப்படியாவது செத்து வச்சிருங்கன்னு கேட்கணும். நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்புறோம்னு சொல்லணும். என்ன துளசி, காஃபி யாருக்கு? சூர்யாக்கா? ஆமா அத்தை, மாமாக்கு தான். நான் போய் காஃபி கொடுத்துட்டு வந்துடுறேன். அத்தை நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து காஃபி போட்டு தரவா இல்ல இப்படி போட்டு கொடுக்கவா? எனக்கு காஃபி வேணும், காலையில காமிச்சு கொடுத்துட்டேன், நான் குடிச்சிட்டேன். சரி இந்த காஃபி கொடு, நான் கொண்டு போய் சூர்யா கிட்ட கொடுக்குறேன். அத்தை இல்ல அத்தை, மாமாக்கு நானே கொண்டு போய் கொடுக்குறேன். கிச்சன்ல வேற எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சா, அதான் காஃபியை கொண்டு போய் நானே மாமா கிட்ட கொடுக்குறேன். அத்தை என்ன துளசி புரியாம பேசுறேன். இன்னைக்கு நீ கொண்டு போய் கொடுப்ப, இதே பழக்கம் ஆயிடும்ல. நாளைக்கு அவனை கட்டிக்க போற வந்துருவாள், அப்போ அவ தானே கொடுக்கணும். அதனால இப்ப இருந்து அவனை பழகலாம். இல்லைன்னா அவன் உன்னையே எதிர்பார்த்துட்டு இருப்பான். துளசி எங்கன்னு உன்னதான் தேடிட்டு இருப்பான்.
அப்படிலாம் விட முடியுமா? நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி வேற ஒரு வீட்டுக்கு போகணும், அவனுக்கும் கல்யாணம் ஆகி வேற ஒருத்தி வந்துருவாள். நீங்க ரெண்டு பேரும் இப்படியே நீ கொண்டு போய் காஃபி கொடுத்து அவனை பழக்கப்படுத்திட்டே இருந்தா எப்படி? நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்துக்கும் பழகிக்கணும்ல. காஃபி கொடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். இல்ல அத்தை, மாமாக்கு நான் காஃபி கொடுத்தாதான் மாமாக்கு பிடிக்கும் அத்தை. ஆமா, என் மருமகன் என் பிள்ளைக்கு காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். அதை வாயை திறந்து சொல்ல மாட்டேயே. சொல்லு, சொன்னா நான் விட போறேன். என்ன துளசி பேசுற? நீ காஃபி கொண்டு போய் கொடுத்தாதான் உனக்கு பிடிக்கும். நீ என்ன அவனுக்கு பொண்டாட்டியா வாங்க போற? இல்ல இல்லம்மா, குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நாளைக்கு அவனுக்குன்னு வர போறவ அது பழகிடுவா. குடு, நான் கொண்டு போய் கொடுக்குறேன். நீங்க சொன்னாலும் சொல்லலனாலும் நான் தான் அத்தை அவர் பொண்டாட்டி. இது நான் தான் கொடுக்கணும். அத்தை ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னால வாய் திறந்து சொல்லவும் முடியல, எனக்கு பயமா இருக்கு. அத்தை, அச்சோ என் மருமக வருத்தப்படுறாளே. அரிய பர்வதம், உன் விளையாட்டு கொஞ்சம் ஓவரா இருக்க மாதிரி இருக்கேடி. என்னடி பண்றது? நான் மனசு மாற மாட்டேனே. இவங்க ரெண்டு பேரும் அவங்களாவே வந்து அவங்க வாயால அத்தை நான் உங்க பையனை காதலிக்கிறேன், அம்மா நான் துளசியை காதலிக்கிறேன்னு என்கிட்ட சொல்லணும். சொல்ற வரைக்கும் நான் இப்படிதான் விளையாடுவேன். என்ன துளசி பார்த்துட்டே இருக்கேன்? குடு, காஃபி ஆறுதுல்ல, சூரிய வர கோவப்படுவான். குடு, நான் கொண்டு போறேன். குடு. சரிங்க அத்தை. அச்சோ என் தங்கமே, சாரிடி, நான் உன்னை இவ்வளவு கஷ்டப்படுத்தணும் நான் நினைக்கல. ஆனாலும் நீங்க ரெண்டு பேரும் வாய் திறந்து சொல்ல மாட்டீங்களே. வாய் திறந்து சொல்லுங்களேன். சொன்னதானே எனக்கு தெரியும். நீங்க சொல்லாமலே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா இருந்தாலும் நானும் சொல்லணும்னு எதிர்பார்ப்பேன்ல. சொல்லுங்கம்மா சீக்கிரமா. என்ன இது, அத்தை காஃபி வாங்கிட்டு போயிட்டாங்க. மாமாவை பார்த்து மாமா கிட்ட பேசணும்னு நினைச்சேன், ஆனா அத்தை இப்படி பண்ணிட்டாங்களே. மாமா மாமா உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட எப்படியாவது பேசி ஆகணும். என்ன பண்ண? ஃபோன் இருக்குல்ல, நமக்கு ஃபோன் பண்ணி வெளியில வர சொல்லலாம். இங்க தானே வச்சிருந்தேன். என் ஃபோன் எங்க போச்சுன்னு தெரியலையே. டைம் வேற ஆகுது. அவர் அப்பவே வர சொன்னாரு. அச்சோ, அவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் எப்ப கிளம்புறதுன்னு தெரியல. எங்க போச்சு இந்த போனு? எங்கேயாவது கிளம்புற நேரத்துல தான் நம்ம கழுத்தை ரொம்ப அறக்கும். ஷாலு, ஷாலு, எருமை எப்படி வந்த? நான் வந்து 1 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. மேடம் தான் ரூம் விட்டு வெளியிலேயே வரல. என்ன பண்றீங்க? இல்லடி, என் போன் இங்க வச்சிருந்தேன், அதை காணுமே தேடிட்டு இருந்தேன். சரி சரி, அதை நான் அப்புறம் தேடிக்கிறேன். ஷாலு, நீ போனது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? அதுலயும் நீ வேற ரொம்ப சோகமா போனியா, அது இன்னும் எங்களுக்கு கஷ்டமா இருந்தது. இப்ப நீ வந்தது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எப்படி வந்த? எனக்கும் அப்படிதான் இருந்தது. உன்னெல்லாம் விட்டுட்டு போயிட்டோமேனு எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது ஷாலு. நல்ல வேலை நான் திரும்பி வந்துட்டேன். ஜீவா மாமா தான் வந்து கூட்டிட்டு வந்தாங்க. அதான பார்த்தேன். எங்க அண்ணன் வந்து கூட்டிட்டு வரணுமே, இல்லைன்னா எங்க அண்ணன் நாங்க பிச்சு எரிஞ்சிரும்னு தெரியுமே. அதான் எங்க அண்ணன் பயந்து உன்னை கூட்டிட்டு வந்தான்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? ஜீவா மாமா ஒன்னும் யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உங்க ஜீவா மாமாவை நீதாம்மா வச்சுக்கணும். நீ இங்க இருந்து கிளம்புனதும் உங்க ஜீவா மாமாவை நாங்க எல்லாரும் சேர்ந்து உண்டிலன்னு ஆக்கிட்டோம் தெரியுமா? என்ன ஷாலு சொல்ற? என்ன சொல்றேன்னா, என் ஃப்ரெண்ட அவன் திட்டிருக்கான். அதான் அண்ணன் கூட பார்க்காம நான் நல்லா கிழிச்சிட்டேன். நானாவது பரவாயில்ல, அண்ணன் அச்சன் கொஞ்சம் வச்சு பார்த்தேன். ஆனா நேத்ராவும் அப்படிதான் உண்டில நாக்கிட்டா ஜீவானாவ. துளசி அதுக்கு மேல நாங்க 3 தங்கச்சிங்களும் சேர்ந்து எங்க அண்ணனை உண்டில நாக்கிட்டோம் தெரியுமா? எல்லாம் எதுக்காக? என் ஃப்ரெண்டு யாளுக்காக. தப்பு என் அண்ணி யாளுக்காக. எதுக்கு ஜீவா மாமா திட்டினீங்க? நீ திட்டினது மட்டும் இல்லாம நேத்ரா அண்ணி துளசி எல்லாருமே சேர்ந்து திட்டிருக்கீங்க. மாமா பாவம்ல, மாமா ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்களே. வருத்தப்படட்டும், நீ கூட தான் அண்ணன் திட்டினது எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பேன். அந்த வருத்தமும் வலியும் என்னன்னு அண்ணனுக்கு தெரியணும்ல. அதான் நாங்க எல்லாரும் சேர்ந்து அண்ணனை உண்டில நாக்கிட்டோம். லூசு, ஜீவா மாமா மேல எந்த தப்புமே இல்ல. அப்படி இருக்கும்போது நீங்களும் திட்டினது தப்பு இல்ல. சரி, நாங்க லூசு இல்லடி, அது வேற ஒண்ணு நான் லூசுன்னு சொன்னா பாரு, நீயே என்ன லூசுன்னு சொல்றேன்னு. அம்மா நான் சொல்லல, இங்க பாரு, ஜீவானா கொஞ்சம் புத்தி தடுமாறிட்டாங்க. அதான் அந்த புத்தியை கரெக்டான இடத்துக்கு வந்து நாங்க நிறுத்தணும், வேற ஒண்ணும் இல்ல. தங்கச்சிங்களோட வேலை அதுதானே. தங்கச்சிங்க கரெக்டான வேலையை தான் நாங்க செஞ்சிருக்கோம். நீ எங்களெல்லாம் திட்ட வேணாம். நீ முதல்ல போய் உங்க மாமாவை திட்டு. ஓடி எருமை. யாரு கேட்டு நீ என் ஜீவா மாமாவை திட்டுன? இன்னொரு வாட்டி நீ திட்டி பாரு, அப்பதான் இருக்கு. படிப்பாவி, உனக்கு சப்போர்ட் பண்ணி நாங்க பேசின பத்தியா எங்களை உதைக்கணும். மவளே இரு, நேத்ரா கிட்டே துளசிக்கிட்டே சொல்றேன், இனிமே யாருக்காக சப்போர்ட் பண்ணி பேசாதீங்கன்னு போய் முதல்ல சொல்றேன். அதான் என் முதல் வேலையே. நீங்க என்னதான் இருந்தாலும் ஜீவா மாமாவை திட்டினது தப்பு தானே. மாமா என்ன தப்பு பண்ணுச்சு? பெரிய தப்பே உன் மாமா தாண்டி பண்ணது. எங்க அம்மா சொன்னா அண்ணன் நம்பிடுமா? எங்க அம்மா எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, என்னை விட அண்ணனுக்கு நல்லாவே தெரியும். அம்மா என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஆனா அண்ணன் அதை யோசிக்காம கண்ட மணி கூட திட்டி இருக்கு. உன்னை என்னென்னமோ பேசியிருக்கு, போதா குறைக்கு கை நீட்டி அடிச்சிருக்கு. என் ஃப்ரெண்டை கை நீட்டி அடிச்சா நான் சும்மா விடுவேனா? அதான் அண்ணன் கூட பார்க்காம கேள்வியை தராமற கேட்டு விட்டுட்டேன். சே பாவம்ல ஜீவா மாமா. அது சரிம்மா, நீ இப்படியே உங்க மாமாவை பரிதாபப்பட்டுட்டே இரு. நீ எல்லாம் திருந்த மாட்டேடி. உன்னை மாதிரி ஆளெல்லாம் எங்க அம்மா எப்படி வச்சு செய்ய போறானே தெரியலையே. நான் அதுக்குள்ள கல்யாணம் ஆகி போக கூடாது, இங்கேயே இருக்கணும். இருந்தாதான் உன்னை பத்திரமா பாத்துக்க முடியும். அண்ணனும் பாத்துக்கோ, இருந்தாலும் நான் இருக்கணும். இப்போ சரி, எங்கேயும் வெளியில போற போல இருக்கு. ரெடி ஆயிட்டு இருக்கேன். ஆமா, வெளியில தான் போறேன். கொஞ்சம்
வெளியில போக வேண்டிய வேலை இருக்கு யாழு. அதான் நான் போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்துட்டு உன்கிட்ட பேசுறேன். ஷாலு, அப்ப நானும் வரட்டுமா? நானும் உன் கூட வெளியில வரேன். என்ன கூட்டிட்டு போறியா? ஆஹா, இவளும் வரேன்றாளே. இன்னும் வேற எங்க போனாலும் இவளை கூட்டிட்டு போயிடுவேன். நான் மதுனால பார்க்க போறேன். இப்ப இவளை என்ன சொல்லி சமாளிக்கிறது? யாழு, அங்க வந்தவனுக்கு போர் அடிக்கும் யாழு. என் ஃப்ரெண்டுங்களாம் ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி பேசுவாளுங்களா, அதனாலதான். நீ வீட்டுல இரு, நான் நாளைக்கு உன்னை வெளியில கூட்டிட்டு போறேன். நீ வீட்டுல இருக்கியா? நான் போயிட்டு வந்துடுறேன். நாளைக்கு நான் எப்படி வீட்டுல இருப்பேன்? அண்ணா இங்கேயும் ஒரு காலேஜ் பாத்துட்டாங்க. நான் இனி வேற காலேஜ் போக போறேன்ல, நாளைல இருந்து காலேஜுக்கு போகணும். நாளைக்கெல்லாம் வெளியில வர முடியாதுல்ல, நான் இப்பவே வரேனே. யாழு, கோச்சிக்காத. இங்க நான் மட்டும் தான் போக முடியும். நான் போயிட்டு உடனே வந்துடுறேன்னு. இன்னும் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், சீக்கிரம் வந்துடுறேன். நீ ஷாலு, நீ எங்க போற? டாக்டர் அண்ணாவை தானே பார்க்க போறேன். அது ஆமாண்டி, நான் நினைச்சேன் நீ டாக்டர் அண்ணாவை தான் பார்க்க போறேன்னு. நீ எப்படி கண்டுபிடிச்ச? என் ஷாலு எங்க போறதா இருந்தாலும் என்ன கண்டிப்பா கூட்டிட்டு போவா, எனக்கு தெரியும். நான் அவகிட்ட கேட்க வேண்டியதே இல்லை. ஆனா இப்ப நான் கேட்டே நீ வேணான்னு சொல்றேனா, அப்போ நீ டாக்டர் அண்ணாவை பார்க்க தானே போறேன். டாக்டர் அண்ணா கிட்ட தனியா பேசணும். நீ ஃப்ரெண்டுங்க கூட பேசுறதுக்கு என்னைய விட்டுட்டு போற, அப்படிதானே ஷாலு? அது சரி, ஏன் யாழுமானா சும்மாவா? ஏன் யாழு ரொம்ப புத்திசாலி, அதான் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டா. ஆமாமா, என் பொண்டாட்டி ரொம்ப புத்திசாலியாச்சு. ஐயோ அண்ணே, அண்ணா. என்ன ஷாலு மேடம், எங்க வெளியில போக போல இருக்கு? என் பொண்டாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அது அது வந்து ஐயோ யாழு எப்படி சொல்லிடுவாளே. அண்ணா, அது வெளியில ஃப்ரெண்டு பார்க்க. எதுக்கு ஷாலு என்கிட்ட மழுப்பிட்டு இருக்க? மதன் மச்சான பார்க்க தானே போறேன். அண்ணா, ஷாலு, மாமா பார்த்து நீ எதுக்கு பயப்படுற? அதான் மாமாக்கு தான் தெரியும்ல, மாமா எப்படி என்ன பார்க்க வருதோ அந்த மாதிரி நீயும் மதன் அண்ணாவை போய் பார்க்கணும்ல. போய் பாரு. நீ மாமா நினைச்சா பயப்படாத, நான் பாத்துக்கிறேன். மேடம் என்ன பாத்துப்பீங்க? ஷாலு, நான் இருக்கேன், நீ போயிட்டு வா. இங்க பாரு ஷாலு, உங்க அண்ணா உன்னை எதுவும் திட்ட மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன். நீ போய் எங்க மதன் அண்ணாவை பாத்துட்டு வா, போ. அது சரி அண்ணா, எனக்கு அண்ணி சப்போர்ட் இருக்கு. இனி எனக்கு எந்த கவலையும் இல்ல, எல்லாமே என் அண்ணி பாத்துப்பாங்க. அப்படிதானே யாரு அண்ணி? ஆமா, நீ போ ஷாலு, நீ போய் எங்க அண்ணனை பாத்துட்டு வா, போ. கண்டிப்பாடி, நான் போய் பாத்துட்டு வரேன். நீ எங்க அண்ணனை சமாளிச்சுக்க. போயிட்டு வரட்டுமா அண்ணா? அதான் என் பொண்டாட்டியே சொல்லிட்டாரு, போயிட்டு வா. போயிட்டு கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும், சரியா? அம்மா எதனா கேட்கறதுக்குள்ளார வீட்டு வந்துரு. அதெல்லாம் சீக்கிரம் வந்துடுவேன். நான் வரேனா இல்லையோ அவரே சீக்கிரம் அனுப்பிடுவாங்க. சரி சரி, போயிட்டு வாங்க மேடம். கிளம்புங்க. ஷாலு, நீ வரும்போது நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி வரியா? நம்ம 2 பேரும் சாப்பிடலாம். எவ்வளவு குட்டி, நீ இப்பதான் உனக்கு புத்திசாலின்னு பாராட்டின, அதுக்குள்ளயா? ஷாலுமா, நீ கிளம்பு. எவ்வளவு குட்டி, மாமா வாங்கி தரேன், சரியா? அது சரி சரி சரி, உங்க 2 பேருக்குள்ள என்ன பண்றீங்களோ பண்ணிக்கோங்க, நான் போறேன். யாரு பைடி அண்ணா, போயிட்டு வரேன். யாருமா, பார்த்தல என் தங்கச்சி அவ ஆளை பார்க்கறதுக்காக எவ்வளவு அழகா கிளம்பி போறான்னு. நீ என்ன பார்க்க வரியா? நான் ரூம்ல தானே இருக்கேன். என்ன பார்க்க இது வரைக்கும் ஒரு நாளாவது என் ரூம் தேடி வந்திருப்பேன். நீதான் அப்பப்ப வெளியில இருக்கே மாமா. ஹால்ல இருக்க, இல்லனா மொட்டை மாடியில இருக்க, இல்லனா பின்னாடி பக்கம் இருக்க, இங்கதான் இருக்கே. அங்கே பாத்துக்கிறேனே மாமா, எதுக்கு நான் ரூம் தேடி வரணும்? அது சரி, நான் இப்ப வெளியில இருக்கதான் தப்புன்னு நினைக்கிறேன். நாளையில இருந்து வெளியில இருக்க மாட்டேடி, ரூம் குள்ளதான் இருப்பேன். இனிமே நீ என்ன பார்க்கணும்னா ரூம்குள்ள வரணும், வரியா? வருவேனே. நீ வெளியில இல்லனா உன்னை தேடி ரூமுக்கு வருவேன் மாமா. எவ்வளவு தங்கம், லவ் யூ டி. லவ் யூ மாமா. நல்ல குட்டி, என் புத்தி குட்டி, என் பொட்டு குட்டி. மாமா, நீ இப்படி கொஞ்சாத, எனக்கு பயமா இருக்கு. ஏண்டி, எதுக்கு இப்படி சொல்ற? ஆமா, நீயும் நானும் பேசிக்காம இருந்தோம்ல, அன்னைக்கு முன்னாடி நாள் கூட நீ என்னை இப்படிதான் கொஞ்சிட்டே இருந்தியா? அப்புறம் அத்தை கூப்பிட்டாங்கன்னு போனோமா, சாரி அத்தை இருமுனாங்கன்னு போனோமா, அப்ப அத்தை என்ன என்னென்னமோ சொன்னாங்க. நீ என்னை திட்டால, அதுல இருந்து நீ எனக்கு கொஞ்ச நாளே எங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திட்டிடுவியோன்னு பயமா இருக்கு மாமா. தங்கமே, அது ஏதோ ஊதி கட்டி போய் பண்ணிட்டேன்டி. இனிமே அப்படிலாம் பண்ண மாட்டேன். அதுவும் இல்லாம அம்மா இரும்பிட்டு இருந்தாங்கல்ல, நீ தண்ணி கொடுக்கல, அதனால அப்படி கேட்டேன்டி. சரிடி, இனிமே அப்படி கேட்க மாட்டேன், சரியா? ஆமா, நான் தண்ணி கொண்டு வந்து தரேன்னு தான் சொன்னேன். அத்தை தான் சொன்னாங்க 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வந்து கொடுன்னு, அவங்க தான் சொன்னாங்களே. யாருமா, என்னம்மா சொல்ற? அம்மாவா 1/2 மணி நேரம் கழிச்சு தண்ணி கொண்டு வர சொன்னாங்க? நிஜமா அம்மா அப்படியா சொன்னாங்க? ஆமா மாமா, அன்னைக்கு நான் தியா கிட்ட ரோஸ் வாங்குறதுக்காக விரட்டிட்டு போனேனா, அப்ப அத்தை இருந்தாங்களா, கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை இருமிட்டே இருந்தாங்க. நான் உடனே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். அத்தை தான் சொன்னாங்க, இப்ப எனக்கு இருமல் இல்ல, நீ போயிட்டு தியா கிட்ட ரோஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு கொண்டு வா, நான் அப்ப பொறுமையா தண்ணி குடிச்சுக்கிறேன்னு அத்தை தான் மாமா சொன்னாங்க. குட்டி, இது நீ அன்னைக்கு என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. ஐயோ மாமா, நான் சொல்ல வந்தேன், அத்தை தானே சொல்ல வந்தேன். ஆனா நீ ரொம்ப கோவமா இருந்தல்ல, என்ன நீ பேசவே விடலையே மாமா. சரின்னு தான் நான் விட்டுட்டேன். அப்புறம் போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன்.
நீ அப்புறமா அதை பத்தி கேட்கவே இல்லல்ல மாமா. அப்போ அம்மா தான் உன்னை தண்ணியை கொஞ்ச நேரம் கழிச்சு கொண்டு வர சொல்லியிருக்காங்க அப்படிதானே? ம் ஆமா மாமா. அத்தை இருமல உடனே நான் தண்ணி கொண்டு வரேன்னு சொன்னேன். அத்தை தான் வேணாம்னு சொன்னாங்க. மாமா யாருமே இருமல உடனே தான் தண்ணி கொடுக்கணும், அது எனக்கு தெரியும் மாமா. அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அம்மா கூட இப்படிதான் ஒரு டைம் இருமிட்டே இருந்தாங்களா, சீக்கிரம் ஓடி போய் தண்ணி கொண்டு வான்னு என்ன சொன்னாங்க. நான் உடனே போய் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தேன். அப்ப அம்மா கிட்ட கேட்டேன், இருமுனதும் உடனே தண்ணி கொடுக்கணும், அப்பதான் தொண்டை வலிக்காது அப்படின்னு அம்மா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க மாமா. சாரிடி, இதை நான் அன்னைக்கு கேட்டிருந்தேன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்காது. எல்லாத்துக்கும் கோவணும் என் முட்டாள்தனமான கோவம் தான். அம்மா உங்களை நாலுமா நான் கிட்ட உன்னை கேட்பேன், எனக்கு கரெக்டாக பதில் சொல்றியா? கேளு மாமா, நான் கரெக்டா சொல்லுவேன். அம்மாக்கு நீ காஃபி கொடுத்தல, அம்மா மேல தெரியாம காஃபி கொட்டிட்டியாமா? இல்ல மாமா, நான் அத்தை மேல காபி கொட்டவே இல்ல. அத்தை தான் கப்ப வாங்கும்போது அவங்க மேல கொட்டிக்கிட்டாங்க. நான் அதை பார்த்தேன் மாமா. ஆனா எதுக்கு அத்தை நான் கொட்டினேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அப்புறம் உனக்கு இன்னொன்னு தெரியுமா மாமா, அந்த காபி ஆறி போச்சு மாமா, அது சூடாவே இல்ல. ஆனா அத்தை ஏன் அது சூடா இருக்கு சொல்லி அலர்னாங்கன்னு எனக்கு தெரியல மாமா. ஏன் மாமா ஆறி போன காபி கொட்டினாலும் எரியுமா மாமா? எங்க அம்மாவுக்கு எரியும். யாருக்கு எரியுதோ இல்லையோ எங்க அம்மாவுக்கு எரியும். வச்சுக்கலாம் உங்களுக்கு. சரி, கஞ்சி நீ எப்படிமா செஞ்ச? அதுல நீ மிளகாத்தூள் போட்டியா? ஆனா கஞ்சில தான் மிளகாத்தூள் போடக்கூடாதுல்ல, அது எனக்கு தெரியாதடி. ஓ மாமா, அதுவும் நான் போடவே இல்ல. நான் எப்படி மாமா கஞ்சில போய் மிளகாத்தூள் போடுவேன்? அம்மாக்கு ஜுரம் அடிச்ச போது அம்மா தான் எனக்கு சொன்னாங்க இப்படி இப்படி கஞ்சி செய்யணும்னு. அன்னைக்கு நான் அதை தப்பா செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு நாள் துளசி தான் எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாலே. அப்பவே நான் துளசிக்கு 2 வாட்டி செஞ்சு கொடுத்தேன். துளசி சொன்னா சூப்பரா இருக்கு, நீ இப்ப கஞ்சி செய்ய கத்துக்கிட்டேன்னு துளசி எனக்கு சூப்பர்னு சொன்னாலே. அதுபடிதான் மாமா நான் செஞ்சேன். அரிசி போட்டு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு அப்புறம் சீரகம்லாம் போட்டு கொதிக்க வச்சு நான் கூட ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு பார்த்தேன் மாமா. எல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனா எப்படி அந்த கஞ்சில மிளகாத்தூள் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல மாமா. கிச்சன்ல நீ மட்டும் தானே இருந்தா? ஆமா மாமா, அன்னைக்கு தான் துளசி கோயிலுக்கு போயிட்டாலே, நான் மட்டும் தான் இருந்தேனே. அன்னைக்கு பூனை பின்னாடி பக்கம் பாத்திரத்தை தட்டி விட்டுச்சா, அது என்னன்னு பார்க்க போனேன்னா பார்த்தா பாத்திரத்தை தட்டி விட்டு இருந்துச்சு. அதை எடுத்து வச்சுட்டு அப்புறமா தான் மாமா வந்து நான் கஞ்சி எடுத்துட்டு வந்தேன். அப்ப கூட அங்க டாக்டர் அக்கா வந்திருந்தாங்க. என்னன்னு கேட்டேன், குடிக்க தண்ணி வேணும்னு சொன்னாங்க. அம்மா மட்டும் இல்ல, பூரணியும் இருக்கும். 2 பேரும் சேர்ந்துதான் என்னை இவளையும் பிரிக்க பிளான் பண்றாங்க. இனி உங்க பிளான் நடக்குதா இல்ல ஏன் பிளான் நடக்குதான்னு பாருங்க. அம்மா இது வரைக்கும் உங்க பிள்ளையோட இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லைன்னா சீக்கிரத்துல பாப்பீங்கம்மா. உங்களுக்கு கரெக்டான பாடத்தை நான் சொல்லி தரேம்மா. சின்ன வயசுல எனக்கு நீங்க பாடம் கத்து கொடுத்துருப்பீங்க, இப்ப உங்களுக்கு நான் கத்து கொடுக்க வேண்டியிருக்கு. கத்து கொடுக்குறேன். யார் குட்டி? சாரிடி, அன்னைக்கு நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டிருக்கணும்டி. அன்னைக்கு நான் கேட்காம விட்டேன் பத்தியா, அது என்னோட பெரிய தப்பு. அந்த தப்புக்கு தான் இப்ப நான் தண்டனை அனுபவிச்சிருக்கேன். இனிமே அந்த மாதிரி தப்பை நான் எப்பவுமே செய்ய மாட்டேன் யாருமா. அதான் அதுக்குதான் இப்ப நான் உங்ககிட்ட சாரி கேட்கறேன். தாங்க சாரி செல்லக்குட்டி, இந்த மாமாவை மன்னிப்பியாடி. ஓ மாமா, நீ வேற, எனக்கு இப்ப பயமா இருக்கு மாமா. பயமா? எதுக்குடி? ஆமா மாமா, நான் இன்னும் ஊர்ல இருந்து வந்து அத்தைய பார்க்கவே இல்ல. அத்தை மட்டும் இப்ப என்ன பார்த்தாங்கன்னா என்ன திட்டுவாங்களோன்னு பயமா இருக்கு மாமா. அத்தை சொன்னாங்கல்ல உன்கிட்ட பேசக்கூடாதுன்னு, ஆனா நீ என்ன அங்க இருந்து கூட்டிட்டு வந்துட்டிய மாமா. இப்ப அத்தை என்ன சொல்லுவாங்க? அம்மாலாம் உன்னை ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க, நான் சொல்லவும் விட மாட்டேன். நான் இருக்கேன், நீ இதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. மாமா இருக்கான்ல, வா நம்ம போய் இப்ப அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். வா. நான் வரல மாமா, எனக்கு பயமா இருக்கு. குட்டி, அது மாமா இருக்கல, வா நான் கூடவே இருப்பேன். நீ வெளியில இரு, நான் எப்ப கூப்பிடுறேனோ அப்ப உள்ள வா. சரிடி தங்கம்? மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. பயப்படாது தங்கம், அதான் மாமா இருக்கல. பயத்தை போக்கத்துக்கு வேணா மாமா ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணட்டுமா? என்ன ட்ரீட்மெண்ட் மாமா? அது ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு, அதை பண்ணா பயம்லாம் போயிடும். அதை பண்ணடா. தேகம் என்பதென்ன போராடை கோபுரம். நீ அருகில் வந்த நிலைய நானும் மனதில் சென்று ஒளிய, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? எப்படி என் ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்ததா? போ மாமா, நீ போ. இப்ப பயம் போயிடுச்சா? நீ கூடவே இருப்பல்ல, நீ கூட இருந்தீனா எனக்கு பயம் வராது. எப்பவுமே உன் கூடவே இருப்பேன்டி. நான் கூட இல்லைனாலும் என் யாருக்காகவும் பயப்படக்கூடாது.
எப்பவும் தைரியமா போல்டா இருக்கணும் சரியா? ம் சரி மாமா. லவ் யூ தங்கம். எந்த பெண்ணிலும் இல்லாத ஒன்று இருக்கிறது. நீ பார்த்தா மறுப்புற பாதா மறுப்புற பேச்சு என் உள்ளே ஏதேதோ செய்கிறது அது என்னென்று அறியேனடி. என்ன இது இன்னும் ஆளை காணும்? இந்த நேரத்துக்கு காஃபி கொண்டு வந்துருப்பாளு. என்ன பண்றான்னு தெரியலையே. சூர்யா அம்மா அம்மா வாங்கம்மா. என்ன சூர்யா கிளம்பிச்சு ரெடி ஆயிட்ட போல இருக்க. ஆமாம்மா ரெடி ஆயாச்சு. இன்னைக்கு ஒரு மீட்டிங் இருக்கு, அதனால கொஞ்சம் சீக்கிரம் போகணும். அம்மா டிஃபன் ரெடியா இருக்கா? ஆமா சூர்யா எல்லாம் ரெடியா இருக்கு. இந்த அதுக்கு முன்னாடி இந்த காஃபி முதல்ல குடிச்சிரு. காஃபி குடிச்சிட்டு வா, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். அம்மா என்ன காஃபி நீங்க கொண்டு வந்திருக்கீங்க? துளசி இன்னும் வரல. இந்த டைம்ல துளசி வர டைம் ஆச்சம்மா. இன்னும் வந்துருப்பாளே. துளசி இன்னும் வீட்டுக்கு வரல. சேச்சே அப்படிலாம் இல்லப்பா, துளசி எப்பயோ வந்துட்டான். துளசி வந்துதான் டிஃபனே செஞ்சாலே. டிஃபன்லாம் செஞ்சுட்டா. இந்த காஃபி கூட அவதான் போட்டாலே. அவதான் கொண்டு வரேன்னு சொன்னா. நான் தான் நீ கொண்டு போக வேணாம் நான் கொண்டு போறேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இந்தப்பா காஃபி குடி. என்னம்மா எதுக்கு நீங்க அலைஞ்சிட்டு இருக்கீங்க? துளசியே கொண்டு வர போறான். எதுக்குமா? அப்படி இல்ல சூர்யா, துளசியும் இதான் சொன்னாலே. உங்களுக்கு எது கஷ்டம் நானே கொண்டு போறேன்னு. நான் என் கஷ்டத்தெல்லாம் பார்த்தா முடியுமா? இங்க பாரு சூர்யா, இப்ப துளசி கொண்டு வந்து கொடுப்பா. இப்ப கொஞ்ச நாள் வரைக்கும் அவ கொடுப்பா. நாளைக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா யார் கொடுப்பா? நம்ம துளசி எல்லாத்தையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. அது மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்கு ஒருத்தி வரப்போறா. அவதானே உனக்கு கொடுக்கணும். நீ இப்ப வரைக்கும் துளசி துளசின்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? நாளைக்கு வரப்போறான்னு நீ நினைக்கணும்ல. அதுக்காக தான் இனி துளசி உனக்கு காஃபி கொண்டு வந்து தர மாட்டா. நானே கொண்டு வந்து தரேன் சரியா? அது மட்டும் இல்ல, நாளைக்கு உனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன்ல, அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா. அவ உன்னை பார்க்கணும்னு, அதனால உன்னை பார்க்கறதுக்காக நம்ம வீட்டுக்கு வரா. என்னம்மா பேசிட்டு இருக்கீங்க? அம்மா தேவையில்லாத பண்ணிட்டு இருக்காதீங்க. யாரையும் வீட்டுக்குள்ள வர வேணாம் சொல்லுங்க. இங்க பாரு சரியா, இங்க என்ன அம்மாவா நீ அம்மாவா? நான் சொல்றது நீ கேளு. இந்த காஃபி வச்சுட்டு போறேன், இதை குடி சரியா? நாளைக்கு உன்னை பார்த்தா அந்த பொண்ணு வருவா. நீ அந்த பொண்ணுகிட்ட நல்லா பேசணும் சொல்லிட்டேன். இல்லன்னு வச்சுக்கேன் அம்மாக்கு ஏற்கனவே நெஞ்சு வலி பாத்துக்க. அம்மா நான் இந்த அம்மா என்னன்னு பண்ண போறேன்னு தெரியல. அம்மா ஏமா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தேன், பின்னாடி இன்னொரு பிரச்சனையா? ஐயோ இப்ப அவ அங்க என்ன ஃபீல் பண்றான்னு தெரியலையே. காலையில என்ன பார்க்கணும்னு ஆசையா வந்திருப்பான். இவங்க வேற இப்படி பண்ணிட்டாங்க. இப்ப அவன் என்ன பண்றான்னு தெரியலையே. அது யாரு போன் அடிக்குது? என்ன கோவமா இருக்கியா? அப்படிலாம் இல்ல மாமா. கோவமா இல்லைன்னு தெரியுது, ஆனா வருத்தமா இருக்கு. அதானே வருத்தம் உன் கண்ணில் தெரியுது. சரிடி கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கா. அம்மாக்கு நம்ம விஷயம் தெரியலல்ல, அதனால அம்மா இப்படி நடந்துக்கிறாங்க. அம்மா கிட்ட நம்ம விஷயத்த சொல்லிட்டோன்னு வச்சுக்கேன், கண்டிப்பா அம்மா உன்கிட்ட நல்ல விதமாக தான் நடந்துப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீ கவலைப்படாத சரியா? அதான் அம்மா கிட்ட பேச போகணும்னு முடிவாயிடுச்சுல, சீக்கிரமே அம்மா கிட்ட பேசிடலாம். என்ன அது வரைக்கும் எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடி. மாமா என்ன அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அது இதுன்னு சொல்றீங்க? அதெல்லாம் எனக்கு தெரியும். அத்தை கிட்ட விஷயத்த சொன்னா கண்டிப்பா அத்தை என்னை ஏத்துப்பாங்கல்ல. அதுதான் இப்போதைக்கு என் கவலையே. இதான் என் கவலை கிடையாது மாமா. இந்த உங்களை ரூம்ல வந்து பார்க்கலன்னா என்ன, இப்ப பார்த்துட்டேன்ல, இது மாதிரி அங்க இங்கன்னு பார்த்துக்க வேண்டியதுதான். இதெல்லாம் நினைச்சு எனக்கு கவலை இல்லை. அத்தை ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களான்னு நினைச்சுதான் எனக்கு கவலையா இருக்கே. அம்மா ஒத்துக்கலனாலும் நான் கண்டிப்பா ஒத்துக்க வைப்பேன். சரி அடி பாரு. சரி கொஞ்சமாவது ஆஃபீஸ் கிளம்பணும்டி. இப்படி முகத்தை பார்த்துட்டு போனா எப்படி போவேன்? சரிடி. ஐயோ சாரி மாமா, நான் வேற ஒருத்தி இப்படி இருந்துட்டேன். மாமா நான் எதுக்கு தெரியுமா இப்போ உங்களை இங்க வர சொன்னேன்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லத்துக்காக தான் வர சொன்னேனே. அதுவும் சந்தோஷமான விஷயம். சந்தோஷமான விஷயமா? அப்படி என்னடி? என்ன என் மாமனாரு நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கினாரா என்ன? எனக்கு இப்போதைக்கு அதுதான் சந்தோஷமான விஷயம். என்னடி ஒத்துக்கிட்டாரா என்ன? அதெல்லாம் இல்ல, ஆனா அது மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். மாமா என்ன தெரியுமா நடந்தது? அது சரி, என் பொண்டாட்டி இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கானா? அப்போ ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். சீக்கிரம் சொல்லுடி என்ன நடந்ததுன்னு, எனக்கும் ஆர்வமா இருக்கு. அது நேற்றுக்கு அப்பா என்ன பண்ணாரு தெரியுமா? என்கிட்ட பேசினாரு மாமா. அதுவும் சாதாரணமாலாம் இல்லை, முன்னாடி பேசுவாருல்ல நாங்கள் ஊரில் இருந்தபோது என்கிட்ட அன்பா பாசமா அந்த மாதிரி பேசினாரு மாமா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாமா. என்கிட்ட அவரு தங்கப்பிள்ளைன்னு சொல்லி என்ன எவ்வளோ அன்பா பேசினார் தெரியுமா மாமா? நேற்று நைட் அவர் தான் மாமா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? என் மாமனாரு நிஜமா இப்படி நடந்துட்டாரா? ஏய் சொல்லுடி. ஐயோ மாமா சத்தியமா மாமா, அப்பா என்கிட்ட அன்பா பாசமா எவ்வளவு அரவணைப்பா பேசினாங்க தெரியுமா? அவங்க தான் மாமா எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது மாமா. அது மட்டும் இல்ல, அப்பா இனிமே என்கிட்ட கோவமே பட மாட்டேன்னு சொன்னாரு. ஏய் என்னடி அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா கொடுக்குற? என் மாமனார் இந்த அளவுக்கு நடந்துக்கிறாருன்னா அப்போ
மாமனார் எதுவும் மனசு மாறிட்டாரா என்ன? தெரியல மாமா. ஆனா உங்களை பத்தி எதுவும் பேசல. ஆனா நான் சொன்னேன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரதுனால நீங்க கோவப்பட மாட்டீங்களா அப்பான்னு கேட்டேன். அதெல்லாம் கோவப்பட மாட்டேம்மா, நீ எப்போ வேணாலும் மாமா வீட்டுக்கு போயிட்டு வரலாம், யார்கிட்ட வேணாலும் பேசலாம், அதுக்கெல்லாம் அப்பா எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு மாமா. அது சரி, ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்கேன். என் மாமனார் இப்படி மாறுறவர் கிடையாது. மாமா உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். எங்க அப்பா இப்படி எல்லாம் மாறுவாரு போங்க. எங்க அப்பா பத்தி குறை சொல்லணும் உங்களுக்கு தூக்கம் வராதே. அதுக்கு இல்லடி, என் மாமா பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மாமனாரு இப்படி பேசியிருக்காருன்னா உள்ளுக்குள்ள வேற என்னமோ வச்சிருக்காருன்னு அர்த்தம். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அப்படிலாம் ஒன்றும் அப்பா நினைக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவும் நினைச்சிருக்க மாட்டாங்க. அவர் மனசு மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். இனிமே என்ன பார்த்தா திட்டக்கூடாது, நம்ம பொண்ணு பாவம் அப்படி நினைச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் மாமா. அடிய பொண்டாட்டி, உங்க அப்பாவை உனக்கு தெரிஞ்சதை விட என் மாமாவை எனக்கு நல்லாவே தெரியும். என் மாமா இப்ப இப்படி பேசாருன்னா வேற என்னமோ வெடிகுண்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். அது என்னன்னு சீக்கிரமே கண்டுபிடிக்கிறேன், சரியா? சரி, உன் சந்தோஷத்தை யார் கேட்பானு? உங்க அப்பா மாறிட்டாருன்னு நீ நினைக்கிறியா? சந்தோஷம், உங்ககிட்ட நல்லா பேசுறாரா? எனக்கு அது போதும். இவ்வளவு நாள் உங்ககிட்ட பேசலன்னு தானே நீ வருத்தப்பட்டேன். இப்போ மாமா உங்ககிட்ட நல்லா பேசுறாருல, எனக்கு அது போதும்டி. என்ன மாமா நீங்க என்னென்னமோ சொல்றீங்க? அப்பா அப்போ மனசுக்குள்ள வேற ஏதோ வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட இப்படி பேசுறாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? துளசிமா, மாமா மனசுக்குள்ள என்னமோ வச்சுக்கிட்டு பேசுறாருன்னு நான் நினைக்கல. கன்ஃபார்மா சொல்றேன், மாமா மனசுக்குள்ள வேற என்னமோ இருக்கு. அவர் வேற எதுக்கோ பிளான் பண்ணிட்டாரு. அந்த பிளான் கரெக்டா நடக்கணுங்கிறதுக்காக தான் என் பொண்டாட்டிக்கிட்ட நல்லா பேசுறாரு. சரி, இருந்தாலும் என் பொண்டாட்டி கொஞ்சம் ஜாக்கிரதையா இருடி, சரியாடி? எது வந்தாலும் மாமா பாத்துக்க. இருந்தாலும் உன்கிட்ட சொல்றேன், கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. மாமா என் மாமனாரு எந்த பிளான் போட்டாலும் என்கிட்ட நடக்காது. என் மாமனாரு எந்த பிளான் வேணாலும் போட்டுட்டோம். ஏன் என் பொண்டாட்டிய நாடு விட்டு நாடு கூட கொண்டு போகணும்னு நினைக்கிட்டோம். நினைக்க மட்டும்தான் செய்ய முடியும், அவரால் நடத்தலாம் முடியாது. இந்த சூர்யாவை மீறி என் மாமனாரால எதுவும் நடத்த முடியாது. நீ கவலைப்படாதடி, எப்பவுமே உன்னை சுத்தியே தான் நான் இருப்பேன். உனக்கு என்ன நடந்தாலும் அது எனக்கு தெரியாம நடக்காது. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன், சரியா? சரிம்மா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆகுது, நான் கிளம்பட்டுமா? சரிங்க மாமா, நீங்க கிளம்புங்க. ஈவினிங் காஃபி கொடுக்கறதுக்கு நான் உங்க ரூமுக்கு வர முடியாதுன்னு நினைக்கிறேன். அத்தை வேற என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் வரலனாலும் என்னை பார்க்காம இருக்க மாட்டீங்கல்ல? என்னை பார்க்க இப்படி மொட்டை மாடிக்கு வந்துருங்க மாமா. என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாது மாமா. கவலைப்படாதடி, அம்மா கிட்ட சீக்கிரம் பேசி ஆகணும். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்னை பார்க்க அந்த பொண்ணு நாளைக்கு வருதாமா வீட்டுக்கு, அம்மா சொன்னாங்க. மாமா என்ன மாமா சொல்றீங்க? எவ அவ? யார் இப்ப உங்களை பார்க்கறதுக்கு வரா? மாமா என்ன மாமா இவ்வளவு அசால்ட்டா சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க? இல்லடி, டென்ஷன் ஆகாத. யார் வந்தா என்ன, நான் பாப்பேன்னு சொன்னேன்னா அவங்க தானே பார்க்க வராங்க. நான் எவளையும் பார்க்க மாட்டேன், என் துளசியை மட்டும்தான் பார்ப்பேன். போதுமாடி? எவ வந்தாலும் சரி, உள்ளகாலிக்கே வந்தாலும் சரி, எனக்கு என் பொண்டாட்டி தான். அதெல்லாம் எவளையும் நான் பார்க்க மாட்டேன். அம்மா கிட்ட அதான் முடிவு பண்ணிட்டேன். அம்மா கிட்ட நாளைக்கு கண்டிப்பா பேசியே ஆகணும். எவ வந்தா எனக்கு என்ன, நான் எவளையும் பார்க்க மாட்டேன். நீ கவலைப்படாத, அம்மா கிட்ட கண்டிப்பா பேசிட வேண்டி, தைரியமா இரு. அப்புறம் நான் பேசும்போது நீயும் இருக்கணும், வந்துரு, சரியா? நாளைக்கு ஈவினிங் அம்மா கிட்ட பேசணும், வந்துரு. மாமா இதெல்லாம் சரியா வருமா? அத்தைக்கு எந்த பாதிப்பும்? இந்தாட்டி எதுவும் ஆகாது. எங்க அம்மாக்கு எதுவும் ஆகாம பக்குவமா எடுத்து சொல்லலாம், சரியா? வந்துரு, நான் முடிவா இருக்கேன், கண்டிப்பா சொல்லி ஆகணும். இந்த முடிவுல எனக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நீ சாயங்காலம் கண்டிப்பா வந்துரு, நம்ம 2 பேரும் அம்மா கிட்ட பேசுறோம், சரியா? நீ எதுவுமே பேச வேணாம், நான் பேசுறேன், ஆனா நீ கூட இருடி, சரியா? சரிங்க மாமா. கவலைப்படாதுமா, நான் இருக்கேன்ல. சரிங்க மாமா. பள்ளியறை நான் தானே, பாரிஜாத பூந்தேனே, கல்வி போல் காதலை கற்றுத்தர வந்தேனே. வரவு இது தண்ணீரில் தாமரை அல்ல, இது கண்ணியின் தாமரை அம்மா. இந்த தாமரை முட்டுக்கள் பூப்பதெல்லாம் உனக்காக. வணக்கம் சந்தனமே குங்குமமே நில்லடிய வரவு. அதினியே
குமாரன் உனக்கு ஒரு குறையீடு மாமனில்லாத பூமியின் மீது எனக்கு ஒரு துணையீடு அழகே உன்னை காணாமல் அன்னம் தண்ணீர் தொடமாட்டேன் ஆகாயத்தின் மறுபக்கம் சென்றால் கூட விடமாட்டேன் உன்னை காணும் முன்னே கடவுள் வந்தாலும் கடவுளை தொழமாட்டேன். என்ன இந்த ஜீவாவை ஆளையே காணும். நானும் காலையில இருந்து ரூம்குள்ளேயே இருக்கேன். வெளியில தான் போகணும். இவன் ஜீவா எங்க போனானே தெரியல. இந்த யாழ் நீ இல்லாத போது இவனை ஏதாவது பேசி கீசி அப்படி இப்படி மாத்தி வைக்கலான்னு பார்த்தா வீட்டுல ஆளையே காணும். சரி சரி, இனிமே நமக்கு என்ன கவலை இருக்கு? அதான் அந்த அரவேக்காடு ஊருக்கே போயிடுச்சு. இனி இந்த பக்கம் வரப்போறது கிடையாது. ஜீவாவை நம்ம வழிக்கு கொண்டு வரது ரொம்ப ஈஸி. கொண்டு வந்துடுறேன். அது மட்டும் இல்ல, அப்பப்ப பூர்ணிக்கிட்ட பேச வைக்கணும். பூர்ணி இங்க வர போக இருக்க சொல்லணும். அப்பதான் ஜீவா மனசு மாறும். அந்த அரவேக்காடை மறந்துட்டு பூர்ணி பக்கம் இவன் மனசு போகணும். அப்படி போனாதான் ஏன் என்ன நிறைவேறும். கடவுளே, எப்படியாவது என் எண்ணத்தை நிறைவேற்றுரு. ஜீவாக்கு எப்படியாவது பூர்ணியை கட்டி வச்சிடணும். அது மட்டும் நடந்துருச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நம்ம கெட்டி மேல நியூ சீரிஸ் இன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. போட்டுட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காம பார்த்துட்டு எப்படி இருக்கேன்னு எல்லாரும் கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஆமா டியர்ஸ், கண்டிப்பா சொல்லுங்க. நீங்க போடுற ஒரு கமெண்ட் தான் எனக்கு எனர்ஜி மாதிரி. நீங்க போடுற கமெண்ட்ஸை பார்த்து தான் எனக்கு இன்னும் பூஸ்டப் ஆகும். நம்ம இன்னும் நல்லா கொண்டு போகணும் அப்படின்ட்டு. ஸோ மறக்காம பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் போடுங்க, லைக் பண்ணுங்க. லைக் பண்ணாம விட்டுறாதீங்க. ஏன்னா உங்க லைக்ஸோ கமெண்ட்ஸோ பார்க்கறப்ப தான் எனக்கு நல்லா பூஸ்டப் ஆகும். அதுக்காக தான். ஓகே டியர்ஸ், இன்னைக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் கவிதா சிஸ்டர் அவங்களுக்கு 14ஆம் ஆண்டு திருமண நாள் விஷ் பண்ணிடுவோமா? இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் கவிதா சிஸ்டர். பரமசிவன் ப்ரோ விஷ் யூ ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி பரமசிவன் ப்ரோ. கவிதா சிஸ்டர். பரமசிவன் ப்ரோ, கவிதா சிஸ்டர், நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் டியர்ஸ். நம்ம சப்ஸ்கிரைபர் ஜெயா சிஸ்டர் அவங்களுடைய சன் சண்முக சுந்தர் அவருக்கு 18வது பிறந்த நாள் நேத்துக்குன்னு நினைக்கிறேன். சாரி சிஸ்டர், நான் உங்களுடைய கமெண்ட் பார்க்கல, அதனால நேற்று என்னால் விஷ் பண்ண முடியல. சாரி ப்ரோ. இன்னைக்கு நான் விஷ் பண்றேன் பிலேட்டட் விஷஸ். இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சண்முக சுந்தர் ப்ரோ. விஷ் மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சண்முக சுந்தர் ப்ரோ. சண்முகம் ப்ரோ, நீங்க இன்னைக்கு போல லைஃப் லாங் ஹாப்பியா இருக்க எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. மறக்காம நியூஸ் சீரிஸ் பாத்துங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகே டியர்ஸ், பை. பை டியர்ஸ்.